பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் மதன் பாப் என்ற மதன் பாபு இன்று காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட மதன் பாபுவின் உயிர் இன்று பிரிந்தது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் மதன் பாப். இவரை மதன் பாபு என அழைப்பார்கள். 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். இவர் தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானார். குறிப்பாக நடிகர் விஜயின் பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித் குமாரின் வில்லன், கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இவர் தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார். சினிமா நடிகர் மட்டுமின்றி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வந்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி நடுவர் உள்ளிட்ட பணிகளையும் செய்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அசத்தப்போவது யார் என்ற காமெடி நிகழ்ச்சியில் நடுவராக செயல்பட்டார். மதன் பாபுவுக்கு தற்போது 71 வயது. சென்னை அடையாறு இல்லத்தில் அவர் வசித்து வந்தார். இந்த நிலையில்தான் உடல்நலக்குறைவு காரணமாக மதன் பாபு இன்று காலமானார். இருப்பினும் அவர் எந்த மாதிரியான உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது பற்றி உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. மதன் பாபு தனது திரைப்பயணத்தை இசை கலைஞராக தொடங்கினார். சிறிய வயதிலேயே கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டார். ஆர்கெஸ்ட்ரா தொடங்கி இருந்தார். ஆர்கெஸ்ட்ராவில் தொடங்கி நடித்து வந்தார். நாடகங்களுக்கு பின்னணி இசை, சினிமா என்று பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்தவர்தான் இந்த மதன் பாபு. மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் உள்பட பல பிரபலங்களையும் வைத்து வெளிநாடுகளில் மதன் பாபு கச்சேரி நடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதன் பாபுவின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு மனைவி சுசீலா, மகள் ஜனனி, மகன் அர்ஷித் ஆகியோர் உள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நிலையில்தான் சனிக்கிழமை மாலை மதன் பாப் காலமாகி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார்.